ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்பாங்க. வார ஆரம்பத்துல சந்திரன் ஒளி குறைஞ்சாலும் 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 7ஆம் இடத்துல அவங்க ராசியை பார்ப்பார். அப்ப நீங்க புத்துணர்ச்சி அடைவீங்க. 7ஆம் இடம் மனைவி, பங்குதாரர்கள், நம்ம அன்றாடம் சந்திக்கிறவங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே நம்ம நினைக்கலாம். மக்கள் தொடர்பானவர்கள் அது கூட நல்லா செழிப்பா இருக்குங்க. 2ல குரு இருக்கு. அப்ப பணவரவுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குங்க. அடுத்து சந்திராஷ்டமம் வரத்தான் செய்யுது. ஒளி குறைஞ்ச சந்திரன் மறுபடியும் குரு பார்வையில் இருக்காரு. 8ஆம் இடம் வரும்பொழுது ரிஷபராசிக்கு ஒளி நிலைந்த சந்திரனா இருப்பாரு. முக்கியமான முடிவுகளை நீங்க தள்ளி வைக்கணுங்க. ரொம்ப அர்ஜென்டா செய்யணுமா, கண்டிப்பான முறையில நல்ல ஓர பார்த்து செய்யுங்க. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வருவாருங்க. அற்புதமான அமைப்புங்க. அங்க மகர சந்திரனா வருவாரு. லாபங்கள், மூத்த சகோதர லாபங்கள் கிடைக்கும். தொழில் முறையில கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். அன்றாடம் பிளாட்ஃபார்ம்ல விற்கக்கூடிய ஒரு சிறு குறு தொழில்கள் பண்றவங்களுக்கு கூட லாபங்கள் இருக்குங்கிறது உண்மைங்க. 11ஆம் இடம் மிகச்சிறப்பா இருக்குங்க. அங்க சுக்கிரன் சுபத்துவமா சனி இருக்காருங்க. உங்களுக்கு லாபகரத்தை அந்த சனி எடுத்து கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு யோகாதிபதி சனி. அப்ப சுபத்துவ சனி நல்லது செய்வாருங்க. சுபத்துவ சனி நல்ல சுபத்துவம் இருக்கும் பொழுது அவர்னால சில நன்மைகள் இருக்கும். லக்கணத்துக்கு நல்லவராகவும் இருக்கணும். அதுதான் இங்க உள்ள கண்டிஷன். அப்ப ரிஷபராசிக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குங்க.